ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் இன்று மாலை இடம்பெயர்கிறார். இதனையொட்டி திருவாரூர் ஆலங்குடி குரு பரிகார ஸ்தலத்தில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமரிசையாக நடைபெறுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர் மாதவனிடம் விரிவாக கேட்கலாம். மாதவன், திருவாரூர் ஆலங்குடி குரு பரிகார ஸ்தலத்துல என்ன சிறப்பு? இன்றைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இன்றைக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? திலகவதி, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுக்கா ஆலங்குடி ஆபத் சகயேஸ்வரர் கோவில்ல குரு பகவான் சன்னதி அமைந்திருக்கு. இன்னைக்கு சரியா மாலை 5:19 மணிக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேச்சு அடைகிறார். ஆண்டு பேச்சு அடைகிறார். வருஷத்துக்கு ஒரு முறை அவர் குரு பயிற்சியானது நடைபெறும். அதன்படி இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் தேவையான முன்னேற்பாடு வசதிகளை செய்து வைத்துள்ளார்கள். 50,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம இங்கே திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் ஒரு சிலர் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகையால் தேவையான முன்னேற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடிய பக்தர்களுக்கு வெயில் கடுமையா இருக்கிறதுனால நீண்ட வரிசையில் நின்று பார்க்கறதுனால அவங்களுக்கு தேவையான பந்தல் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தேவையான கழிவறை வசதி, குடிநீர் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. நிறைய வாகனங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு பெரிய திடல் உருவாக்கப்பட்டு அங்கு 5000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தும் அளவுக்கு பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. குரு சன்னதியில நேற்று இரவு 108 கடங்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. நேற்று பூஜை முடிஞ்ச பிறகு இன்னைக்கு அதிகாலையிலிருந்து குரு பகவான் கோயில்ல குரு சன்னதியில வேத மந்திரங்கள் மூலங்க பூஜையானது நடைபெற்று வருகிறது. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்று மாலை சரியாக 5:19 மணிக்கு 5:19 நிமிடத்திற்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேச்சு அடைகிறார். காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் நீண்ட பாதுகாப்புகளை வழங்கியிருக்காங்க. 700க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் உயரதிகாரிகள் அங்கே பணியில் இருக்கிறாங்க. காவலர்கள் கூட்டம் அதிகமாக வரதுனால இவ்வளவு சிசிடிவி எல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. சிசிடிவி கோயிலுக்கு உள்ள மட்டும் இல்லாமல் வெளியிலையும் 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து யாக பூஜை நடைபெற்று வருகிறது. இன்று மாலை சரியாக 5:19 குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சு வைக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மாதவன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.